சின்ன பொண்ணு சின்னு தலையில இருக்க சூட்கேஸ வாங்குவேன்னு பார்த்தா வாடி வந்து பிரியாணியை மட்டும் வாங்குதே. என்ன எனக்கு என்ன தேவையா அதுதானே நான் வாங்குவேன். தொடடா கீழே தொடடா தலைய தொடடா சாவு அடிக்கிறாங்களே நீங்க. என்ன கை இதெல்லாம் கைய வீசிட்டு வருவீங்கன்னு பார்த்தா 2 பக்கெட் பிரியாணியோட வந்திருக்கீங்க. சூட்கேஸ முதல்ல தாங்கங்க. சிக்கனமா இருந்தாதானங்க வீடு விளங்கும். இப்படிதான் உங்க அம்மா சொல்லிட்டு இருக்காவா. ஆனா நீங்க 1க்கு 2 பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அண்ணி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, அந்த பக்கெட் பிரியாணி என்கிட்ட தாங்க. எதுக்கு கஷ்டப்படுறீங்க? நாத்து தெருல நிறைய மண்ணு கிடக்கு. ஒரு பக்கெட் நிறைய அள்ளி தரட்டா கொண்டுட்டு போறியா? 3வது பக்கெட் ஆச்சு. என்ன அண்ணி இந்த அளவுக்கு மாசமா திட்டுதிய? பின்ன நீ கேக்க கேள்வி எப்படி? அப்ப நான் பதிலா அப்படித்தானே சொல்லுவேன். அடு ரோட்ல நின்னுட்டு பக்கெட்டோட வச்சிட்டு நிக்க ஓட வீட்டுக்கு. அண்ணே வந்தானே அண்ணி ரொம்ப மாறிட்டாவோ. அந்த விட வீக்கிடுவேன் பாத்துக்கா. நீ வேற கோழி வாங்கிட்டு காட்டியா, நான் வேற வாங்கிட்டு வர மாட்டேன்னு சொன்னா பஸ் விட்டு இறங்கினா அங்க ஒரு பெரிய ஹோட்டல் இருந்துச்சு. அதுல ஒரு பக்கெட் வாங்கினா இன்னொரு பக்கெட் பிரியாணி ஃப்ரீன்னா உடனே 1க்கு 1 வாங்கிட்டு வந்துட்டு 2 கிடைச்சது. நீ அடுக்காலைக்கு லீவ் விட்டுட்டேன்னு சொன்னேல்ல, ஒரே அடியா லீவ் விட்டுரு. இன்னைக்கு முழுக்க இதை வச்சு திங்கலாம். ரொம்ப தேங்க்ஸுங்க. என் மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு மனசே நீங்க தாங்க. அதனாலதான் நான் ஒன்ன கெட்டுவேன்னு தலைகளை நின்ன எங்க அம்மா கிட்ட மேல எவ்வளவு பாசம். வாங்க போகும் வீட்டுக்கு. செல்லதா இந்தா கோழியை கொண்டுட்டு போ. உன் தம்பி சோனமுத்தானுக்கு நல்ல பொரிச்சு எடுத்து கொண்டு போ. என்னவோ உன் தொப்பி போட்ட கோழி 3000 ரூபா, அப்புறம் 1500 ரூபா. இப்ப கொண்டுட்டு போங்க. பரவாயில்ல, ஒரு 700 ரூபா கிட்ட தந்தா கூட போதும். கொஞ்சம்னா போதும். நல்லா பிராடு விடுவா. தொப்பி போட்ட கோழியா அதுக்கு 1000 ரூபாயா 2000 ரூபாயா 3000 ரூபாய் ஏலம்ல போடுத ஏலம். நீனே வச்சுக்கோ கோழிய. என் மவை சூப்பர் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கா. நான் போய் திங்க போறேன். எப்படியாவது இதை வித்து போடலாம்னு நினைச்சேனே. பம்பா போச்சே. அடியா புஷ்பா, எங்க வீட்டு ஒளிஞ்சு கிடக்க வைக்க படவுக்கு பின்னால இது மாட்டுக்கு வைக்கணும்ல, அதை எடுக்க வந்தேன். இந்த கோழியை கொண்டு வீட்டுக்குள்ள அடைச்சு போடு. தெருல சுத்திட்டு தெரிஞ்சுனா எவனாவது புடிச்சிட்டு போயிடாம. செடி என் மாமிய கிளவிய பாத்தியா எப்படி துட்டாக்கி போடலாம் பார்த்தா அந்த கோழிய. நாட்டுக்கோழி முட்டை. அது யாருப்பா நம்ம தெருல முட்டை வைக்க ஆளு? செடி முட்டை வித்துட்டு வர்றது வசந்தி மாதிரிலாம் இருக்கு. இப்ப பாரு. ஏ கூமுட்டை. யார் என்ன கூமுட்டைன்னு கூப்பிட்டா? நீ கூப்பிட்டியா? நான் எங்கடி கூப்பிட்டேன்? நான் கூப்பிடல. ஒருத்தரங்க கூமுட்டைன்னு கூப்பிடல. அம்மா நீ என்ன கூமுட்டையா விக்க? இல்ல, எல்லாம் நாட்டுக்கோழி முட்டை. என்ன திடீர்னு முட்டையெல்லாம் தூக்கிட்டு வியாபாரம்லாம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு போல இருக்கு. அதை ஏன் கேட்க சிம்ரன்? ஒரே குஷ்டம். யாருக்கு? உனக்கு குஷ்டம்? எனக்கு நாக்கு தவறிட்டு வந்துக்கோ. ஒரே கஷ்டம் வந்துக்க. சரி, ஆளுக்கு ஒரு 10 முட்டை வாங்குங்களா. எங்க வீட்லயே கோழி நிக்கி போறவ எதுக்கு வசந்தி முட்டை? சரிக்கா போயிட்டு வரேன். 4 தெருல வித்தாதான் நமக்கு நீ கஞ்சி குடிக்க முடியும். இவ என்னடி குஷ்டம் கஷ்டம்ட்டு கிடக்கா? அவ ஒரு ஃப்ராடுக்கா. அவ சொல்லுதா நீயும் நம்பிட்டு இருக்கியா? ஏக்கா என்னக்கா பைத்தியம் ஈட்டி பிடிச்சு போச்சா? அவ வட்டி கொடுத்துட்டு தெரியுதா? உனக்கு தெரியாதாக்கா? அப்படியா? எப்பத்துல இருந்தா கமுக்கமா வட்டி கொடுப்பா. நம்மள மாதிரி ஆளுகளுக்கு கொடுக்க மாட்டாக்கா. தெரியாத ஆளுகளுக்கு கொடுத்து நல்ல வட்டி பைசா பாத்துக்க. அன்னைக்கு போறே கை நிறைய 500 நோட்டா அடிக்க வச்சிருக்கா. என்னங்க அது கடன் வாங்கிட்டு வரேன் குழுவுல இருந்து அப்படி இப்படி மாத்திட்டாக்கா. அதுக்கப்புறம் தான் சொல்லுதா எங்க பக்கத்துக்காரி எனக்கு தான் கடன் தந்தா 10 வட்டிக்குன்னு. அட பாவி மக்கா, 10 வட்டியா? பணம் தக்குமாவா? அவகிட்ட தான் பணம் சேருது. சரிக்கா போயிட்டு வரேன். என் மாப்பிள்ள வேற தேடுவாரு. ஆட்டுக்குட்டி ஆஸ்பத்திரி கொண்டு வந்தாரே என்னோ தெரியல. ஆமாட்டி நானும் போறேன். வீட்டுல வேலை கிடக்கு. பாத்திரம் வேற கழுவ வேண்டி இருக்கு. துணியெல்லாம் துவைக்க வேண்டி இருக்கு. ஏக்கா என்னக்கா அவிச்ச முட்டையை கொண்டு நீட்டுத? வாங்கிக்கல தம்பி. உனக்கு அவிச்ச முட்டைனா உசுருன்னு எனக்கு தெரியும். சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவிச்ச முட்டைக்கு நம்ம 2 பேரும் எப்படி சண்டை போடுவோம் பாத்தியா? ஆமாக்கா, ஒரே அவிச்ச முட்டை இருக்கும். அத பங்கு வச்சு நம்ம 2 பேருக்கும் நம்ம அம்மா தருவா. அதுல உனக்கு பாதி கொஞ்சம் பெருசா வந்துரும், எனக்கு கொஞ்சம் சிறுசா வந்துரும். உடனே என்ன மாதிரி சண்டைக்கு நிப்பேன்க்கா. எப்பா அதெல்லாம் நினைச்சாலே எப்பா நம்ம மறக்க முடியுமா? அதாம்ல, இப்போ நிறைய முட்டை இருக்குல்ல, அதான் உனக்கு 1 ஸ்பெஷலா எடுத்து வச்சிருந்தேன். தின்னுல நான் தின்னு. அக்கா தம்பி பாசம்னா இப்படிலாம் இருக்கணும். தம்பி தின்னுல. என்ன வயசான பரவு நீரே என்ன இப்படி நல்லா கவனிச்சுக்கிட்டியானே? அது உனக்கா? உங்க அண்ணே ஒரு குடம் முட்டையை வாங்கி தந்தாலும் உனக்கு காணாது. உங்க அண்ணே பெரிய தலையில துண்டதுக்கி போட்டுட்டு தான் போகணும். எதுக்கு எல்லாரும் இப்படி கிடந்து கெக்க பக்கன்னு சிரிச்சிட்டு கிடக்கியா? அக்கலா இருக்கா? உங்க அண்ணி சொன்ன சரிதானடி, அதனாலதான் எல்லாரும் சிரிச்சோம். தங்கச்சி மூஞ்ச தூக்கி வைக்காத, பாக்க சகிக்கல. உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் வாங்கி தரேன். அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்.
சித்தப்பு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சிருக்கேன், கேட்கட்டுமா? கேளு மக்கா, என்னனாலும் கேளு. சித்தப்பு நீங்க எதுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஊரை விட்டு ஓடுனீங்க? அந்த காரணத்தை எங்க அத்தை தெரியாம கிடந்து மண்டையை போட்டு உருட்டிட்டு கிடக்காவோ. ஆமல தம்பி, என் மருமோ சொல்லு சரிதான். நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் பாத்துக்க. டைமாம்ஸ், எனக்கும் அந்த விஷயம் தான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இல்ல தம்பி, எப்ப பார்த்தாலும் என் மவ மண்டைக்குள்ள சோறு கஞ்சி கூட்டு கறி அப்படின்னு ஓடிட்டு இருக்கும். இன்னைக்கு பத்தியா மாமே எப்படி ஓடனா அந்த ஊரை விட்டு அப்படிங்கிறது மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கான். அவளுக்கு இந்த கேள்வி இருக்குன்னா அப்ப எனக்கு இருக்காதா? சொல்லுல தம்பி, சொல்லுல. சொல்லுதேக்கா, சொல்லுதேன். அதுக்கு முன்னால ஒண்ணு நீ உங்ககிட்ட காட்டணும்னு கொண்டு வந்திருக்கேன். இது என்ன தல? எல்லாரும் ஒரு நிமிஷம் காத்திருங்க, இப்ப வாரேன். இவளுக்கு எப்ப பார்த்தாலும் திங்கணும், இல்லன்னா அடுத்த ஆள் சொத்தை புடுங்கணும். அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. எங்க அப்பா வீட்டுல அங்க என்ன பெரிய சொத்தா கிடக்கு, கொஞ்சோண்டு இடம் கிடந்து அதுல ஒரு வீடு இருந்துச்சு. அது என் தம்பிக்கு தானே. சும்மா இருமா, டைம் மாம்ஸ் எங்கலாமோ இருந்துட்டு வந்திருக்கு. நிறைய பணத்தை சம்பாதிச்சுட்டு வந்திருக்கோம். நிறைய சொத்து கித்து கொண்டு வந்திருக்குமா இருக்கும். ஏதாவது பெட்டிக்குள்ள நிறைய பணங்கன வச்சு கொண்டு வந்திருந்துச்சுன்னா கொடுத்தா வேண்டாம்னு சொல்ல போறேன். அவனே பாவம் எங்கெங்கலமோ அல்லாடி எடுத்து வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு வந்திருக்கான். அதுல என்ன எடுத்து வச்சிருக்க போறான்? சும்மா இரு, அத அவனே வச்சுக்கிட்டு பாவம் லாட்டி என் தம்பி. சரி, கொண்டு வரத பாப்போம். அதுக்கப்புறம் பணங்கன இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் வெட்டு, சரியா? வெட்டணுமா? யார வெட்டணும்? அண்ணி பணத்தை வெட்டணும் அண்ணி. எப்படி உங்களுக்கு ஒரு பங்கு உண்டு. அப்படியே உங்களுக்கு வேண்டாம்னா என் பக்கம் கொஞ்சம் தள்ளி விட்டுருங்க. உன்னை திண்ணி மட்டும் தான் நினைச்சேன். பேராசை பிடிச்சவளா இருக்கே. எனக்குன்னு வந்து சேர்ந்திருக்கல, என்ன செய்ய இவளை வச்சுக்கிட்டு? என்னவோ ஏதோ கொண்டு வருவார்னு நினைச்சா டைம் மாம்ஸ் இப்ப என்னத்தைய கருப்பு கலர் உருண்டை கொண்டு வந்து நிக்காரு. இல்ல தம்பி, கல்கோனா முட்டாயி வாங்கிக்கக்கா, உனக்கு பிடிக்குமேன்னு தான் வாங்கிட்டு வந்தேக்கா. இல்ல யாமல இந்த நேரத்துல இப்படி ஆளுத? சித்தப்பு அழாதீங்க சித்தப்பு. ஏன் சித்தப்பு இதுக்கெல்லாம் போய் அழுதிய? அப்படி இல்லம்மா சின்ன பொண்ணு, எங்க அக்கா சின்ன பிள்ளையா இருக்கும்போது கல்காரா முட்டாயினா அப்படி விரும்பி திம்பா. வீட்டுல 5 பைசா 10 பைசா வச்சிருந்தா கூட களவாண்டிட்டு போய் கல்காரா முட்டாய் வாங்கி திம்பா. அப்பவே வா, 5 பைசா 10 பைசா அதான் நாத்து. இப்போ 100 200 500 நாட்டைய போடுதா என்கிட்ட இருந்து. அண்ணி நம்மள கழுவி கழுவி ஊத்துதா. சரிதே போட்டுதே. எத்தே ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரி வைக்காதே. எத்தே கண்ணு ஒரு மாதிரி போகுது, வாய் ஒரு மாதிரி போகுது. எத்தே எடுத்து தின்னு கட்டே, நாங்களாம் ஒண்ணு நினைக்க மாட்டோம். இல்ல தம்பி, எதுக்குல ஊரை விட்டு ஓடுன? அத முதல்ல சொல்லல. சுத்தி வளைச்சி நாக்கால மூக்கு தொடாத. ஹலோ ஹலோ, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குவே. எங்க யாருங்க போன் பேசுதா? இடி எங்க ஆபீஸ்ல இருந்து போன் பேசுறாரு மேனேஜர். ஒரு அளவும் கேட்கவும் மாட்டேங்கு. மாம்சு, நீங்க பேசிட்டு இருக்கீங்க. முக்கியமான கால் நான் வெளியில போய் பேசிட்டு வரேனா. இவருக்கு இப்பதான் முக்கியமான கால் வரும், கை வரும். சும்மா இருக்க மாட்டாது, எப்ப பார்த்தாலும் ஒரு போன். சித்தப்பு ஆரம்பிங்க, அமர்க்கலாமா? கடவுளே, இப்படி ஒரு அநியாயமா? இது உடனே சொல்லிடுமே. எப்பா யார முடியுதா? ஏ புஷ்பாக்கா, ஏ புஷ்சு, இது என்ன? ஏன் ஜரலோடி எட்டி பாத்து நடக்க? வீட்டுக்குள்ள வா. இது முக்கியமான விஷயம், நீ வெளியில வா. வாரம்டி வாரேன். அடுப்புல எனக்கு பாலை இறக்கி வச்சிட்டு ஓடியாரேன். ஏக்கோ, வசந்தி கிட்ட முட்டை கிட்ட வாங்குனியா? நான் போன பிறகு ஏடி நீ நிக்க முதல்ல சொன்னேன் எங்க வீட்ல கோழி எடுக்க வசந்தி, எனக்கு முட்டை தேவையில்லைன்னு. யாமிட்டு இப்படி வந்து கேட்க திடீர்னாப்ல? ஏக்கோ, காலையில தாங்க ஒரு தட்டு முட்டை, சாதா முட்டை கடையில விக்கும் முட்டை, லெக்கான் கோழி முட்டை, அத வாங்கிட்டு போறத ஒரு ஆள் பாத்துருக்கு. அவன் நாட்டுக்கோழி முட்டை லாட்டி வித்துட்டு கிடந்தா. அவன் எங்க இருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னால நீ வேறக்கா ஒண்ணே நீ கிறுக்கி ஆகியிருக்கா. அண்ணா அதுல விசங்க வந்திருக்கண்ணே. விசங்க வந்திருக்கண்ணே. இதுல ஆமாண்ணே, ஒரே குத்து மூக்குல ரத்தம் வந்துடும். லெக்கான் கோழி முட்டையை வாங்கிட்டு வந்து என்னத்த கதை சொல்லிட்டு இருக்கேன்? வெள்ளை முட்டையை வாங்கிட்டு வந்து நல்ல டீ தூள் இருக்குல்ல, அதை கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சு அதுக்குள்ள கொஞ்ச நேரம் முக்கி எடுத்துருக்கா. ஏ பாவி, பத்தியக்கா எப்படி எல்லாம் தில்லாலங்கடி வேலை பார்த்துட்டு தெரியுதான்னு பாத்துக்க. இந்த கூ முட்டை வித்துட்டு தெரியுது. ஆனா முட்டையை பார்த்தா நல்ல பளபளப்பா இருக்க, அளவோல இருக்க, நல்ல பரு முட்டையா வேற இருக்க, கோழி முட்டை அப்படி நினைச்சு 5 வாங்கலாம் நினைச்சேன். என் மாமியாரி பார்த்தா கிளிப்பால நம்ம வீட்டுல தான் கோழி 2 விடுதுல்ல, அதை ஒண்ணு பிள்ளைகளுக்கு குடும்பா, அந்த அளவுதான் வாங்கல பாத்துக்கா. நல்ல வேலை ஏமாந்திர பார்த்தேன். ஏமாந்த சோடகிரின்னா நம்ம தலையில கெட்டதுக்கு வந்திருக்கா. நானும் நீனும் தப்பிச்சிட்டோம். இந்த பாருக்கா, யாரும் ஏமாந்திர கூடாது. அதனால சின்ன பொண்ணு வீட்டுல போய் சொல்லும். சின்ன பொண்ணு திடீர்னு ஏமாந்து முட்டையெல்லாம் வாங்கி வச்சுட்டான்னு வச்சுக்க. ஆமாட்டி, அதுவும் சரிதான். அவன் நாத்துக்கு உடம்ப தேத்தேன்னு சொல்லிட்டு அவன் மாமியாரி வேற வாங்கி வச்சிட கூடாது. ஆனா சின்ன பொண்ணு காதல லேசா போட்டு வச்சுட்டா நல்லது தானே? ஆமாட்டி, கண்டிப்பா முதல்ல சொல்லிட்டு தான் மறு வேலை. கூட்டாளியே வந்துட்டாள்வளா? இப்ப என் மர்ம சாடி போயிருவல. ஏன் உள்ள வாங்க 2 பேரும்? சின்ன பொண்ணு, முக்கியமான விஷயம், கொஞ்சம் வெளியே வா. ஏக்க உள்ள வாங்க, அதோட முக்கியமான விஷயம். எங்க சித்தப்பு பழைய கதையை சொல்ல போறாரு. பழைய காலத்து கதையா? எப்ப எனக்கு ரொம்ப பிடிக்குமே. புஷ்பக்கா உட்காரு, எனக்கு கதை கேட்க ரொம்ப பிடிக்கும். டைம் மாம்ஸ், இப்ப சொல்ல ஆரம்பிக்க. கூட்டம் கூடியாச்சு. எங்கட விட்டே? எங்க அத்தை 5 பைசா 10 பைசா கள வாங்குவோம்ல, அதுல விட்டியா? மர்மல கொஞ்சம் அடக்கி வாசி. என்ன களவாண்டை களவாண்டை
சொல்லாத, அதெல்லாம் அந்த காலத்துல சகஜம். சரித்து கோவப்படாதே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நேரம் இருக்கியா, வாய் நேரம் வைங்க. ஒரு நாள் எங்க அக்கா 10 பைசா களவாண்டு 10 கல்கோனா முட்டாய் வாங்கி வச்சிருந்தா. 10 கல்கோனா முட்டாயையும் அவ பள்ளிக்கூடத்துக்கு போவல அந்த பைக்குள்ள மறைச்சு வச்சிருந்தா. அத நான் பாத்துட்டேன். ஆமல, நீ பாத்துட்டு எடுத்து தின்னுபிட்டல 9 கல்கோனா முட்டையும். ஆமாக்கா, 9 தின்னு போட்டேன். ஒன்னே ஒண்ணுதான் மிச்சம் வச்சேன். ஆமா, அன்னைக்கு கூட நம்ம 2 பேருக்கு பயங்கர சண்டை நடந்த அடிப்படி. ஆமாக்கா, நீ வேற என்ன அடி அடிச்சு போட்டியா? அந்தால எங்க இருந்தோ கோபத்துல பெரிய கருங்கல்ல தூக்கிட்டு வந்தோம்ல. ஆமல, அது என் மண்டை வக்கல எரிஞ்சிச்சுல. கருங்கல்ல மண்டை 2 துண்டா போயிருக்குமே. ஆமா மர்மல, கல்ல தூக்கி எரிஞ்சதுல என் மண்டையில அப்படி நங்குன்னு வந்து விழுந்துச்சு. பாக்கணும், அப்படியே ரத்தம் குப்பு 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 குப்புன்னு சாடிச்சு. பாக்கணும், குப்பு குப்புனா அப்போ ஒரு குடத்தை கொண்டு வச்சு புடிச்சிருக்க வேண்டியதானே? ஏக்கா, நல்ல ஞாபகப்படுத்தி சொல்லு. மண்டை வாக்குல பட்டுச்சா கல்லு? ஆமல, நெசமால அதான் குப்பு குப்புன்னு ரத்தம் வரத நீ பாத்தேல, கண்ணால பாத்தியா? போய் சொல்லாதல. இக்க நான் போய் சொல்லுதானா நீ போய் சொல்லுதியா? ஆமல தம்பி, இப்படி எல்லாம் கேட்க. கல்ல தூக்கிட்டு எரிஞ்சதுனா உண்மைதான். ஆனா அந்த கல்லு உன் மண்டையில படல, அப்படியே நீ குனிஞ்சிட்ட. அது டக்குன்னு வெளியில போய் விழுந்துட்டு. இப்ப என்ன சொல்ல வரல? ஏக்கா, கல்ல எரிஞ்சது உண்மைதான். ஆனா அந்த நேரத்துல டக்குன்னு நீ குனிஞ்சிட்ட, கல்லு வெளியில போய் விழுந்துட்டுக்கா. அத நான் நல்லா கவனிச்சேன்க்கா. தப்பு, அப்படியா? அப்போ ரத்தம் வந்ததெல்லாம் எங்க அக்கா எப்படியாப்பட்ட ஆளு தெரியுமா? உடனே துள்ளி குதிச்சு ஓடிட்டா. நானும் அப்படி கிடுகிடு வெல வெலத்து போனேன். எம்மா, கல்லு மண்டை வகல பட்டுட்டு போலுக்குன்னு நினைச்சிட்டேனா. உடனவ திரும்பி 1 நிமிஷத்துல வந்தா. பாக்கேன், ரத்தம் கப்ப 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 கப்பன்னு சாடுது. அப்ப எங்க அத்தை சொன்னது உண்மைதானா? கடவுளே, குப்பு குப்புலாம் சாடி இருக்கு. தாய் மாம்சே, நீங்க இப்படி எங்க அம்மைய மண்டைய உடைப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல தாய் மாம்சே. அங்க மாற உட்கார்ந்துருக்கேல, கொஞ்சம் திரும்புங்க தே. உங்க திரும்புங்க, கொஞ்சம் நல்லா திருப்புங்க. இங்க மாற திருப்புங்க. என்ன மர்மோல, ஓவர் சீனா இருக்கு போல. சீன் போட எனக்கு தெரியாது தே. அதெல்லாம் உங்ககிட்ட இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு இருக்கேன். உங்க தம்பி கல்லால மண்டையை உடைச்ச பிறகு கூட உங்க தம்பி கேட்டி ஒரு முட்டை, ஒரு அவிச்ச முட்டையா இவ்வளவு பாசத்தோட வச்சிருந்தியா? உங்க தியாகத்தை பாராட்டுதே, பாராட்டுதே. மர்மோல பாத்தியா இந்த அத்தை எவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கேன்னு? தியாகத்துக்கு பின்னாடி பெரிய கோல்மால் எதுவும் இல்லையா? இல்ல மர்மோல, அப்படிலாம் கோல்மால் பண்ணுவானா? மர்மோல அப்படி கேட்க இல்லதே, ஏற்கனவே உங்க பேரு கோல்மால் செல்லத்தாயின்னா தெருமுழுக்கு சொல்லிட்டு தெரியுதாவோ? எவன் சொன்னா இப்பயே சொல்லு. எனக்கு தெரிஞ்சு போச்சு. யார் சொல்லிருப்பான்னு எனக்கு தெரியும். அந்த பஞ்சவர்ண கிழவி இருக்காளே, அந்த சுடிதாரு, அவதான் சொல்லிருப்பா. எம்மா, எங்க அக்காரி பழைய மாறல சண்டைக்கு நிக்கா. இப்படிதான் என்கிட்டயும் சண்டைக்கு நிப்பா சின்ன பிள்ளைல. அவ மாறவே இல்லையே. கோவப்படாதே, யாரும் உங்களை பத்தி அப்படி சொல்லல. மண்டை மேல பிபி ஏறிடாமத்தே, கொஞ்சம் கோவத்துக்கு குறைங்க. சித்தப்பு, குப்பு குப்புன்னு ரத்தம் வந்தல, அதுல ஊட்டியா இடத்துல ஆரம்பிக்க. அந்தால எங்க அம்மையும் எங்க அப்பாவும் என்ன வாரில் எடுத்து போட்டு அடின்னு அடிச்சு, அக்காவை இப்படி அடிப்பியா, கல்ல எடுத்து மண்டைய உடைப்பியான்னு கொல்லுன்னு என்ன கொண்டு போட்டாவோ. இல்ல, ஆமா, அதுக்கு மறுநாள் தானே நீ ஓடி போன. ஆமா, என்னத்துக்குல ஓடி போன? அம்மையும் அப்பாவும் அடிச்சங்கிற கோபத்திலே ஓடுன. அந்த கோபத்துல கூட ஓடலக்கா. அம்மையும் அப்பாவும் அடிச்சாவல்ல, கொஞ்ச நேரம் அப்படியே அழுதுட்டு அப்படியே தூங்கிட்டு. விடிய காலம் முறை என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சுல? பல்லு தைக்கிறதுக்கு புறவசல் பக்கம் போறேன். அங்க என்ன தெரியுமா கடந்துச்சு? என்ன கடந்துச்சு சித்தப்பு? ஏதோ புதையலுக்கு மேல கடந்திருக்குமா இருக்கும். இவளுக்கு ஒரே புதையலு புண்ணாக்குன்னு தான் ஒரே நினைப்பு. சரி சித்தப்பு, யாராவது சொல்லுங்க நீங்க. 90s கிட்ஸ்க்குலாம் தெரியும் பிளாக்கான்னா. அந்த பிளாக்கால அப்படியே உடைச்சு பார்த்தா அது புளிஞ்சு ஊத்துனோம்னா அப்படி ரத்தம் கணக்கு குப்பு குப்புன்னு பாயும். சித்தப்பு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். பிளாக்க நாங்க சின்ன பிள்ளைல 5 பைசாக்கு வாங்கி தின்னு இருக்கோம். ரத்தமா ஊத்துமே. இல்ல தம்பி, கதை போதும், வயிறு பசிக்கு, நான் போய் சாப்பிட்டுட்டு வரேன். எம்மா, இப்பதானே ட்விஸ்டே இருக்கு. சொல்லட்டும், தாய் மாசு சொன்னாதானே என்ன ஏது நடந்துன்னு அக்க வர ஆடி வர தெரியும். எத்தனை முட்டை உனக்கு வயிறு பசிக்கலையா? தீவிரம் வேணுமா வேண்டாமா? இவ வேணுமா? ஒரு 10 நிமிஷம் தான், அதுக்குள்ள தாய் மாசு கதையை முடிச்சிரும். ஆமாதே, 2 நிமிஷம் தாத்தே, இப்ப முடிச்சிருந்தே. நமக்குன்னு வந்து வாச்சிருக்கோல, வந்தது அப்படிதான் இருக்கு, இருந்தது அப்படிதான் இருக்கு. நீதான் என்ன யாது எப்படி ஊற விட்டு ஓடனு கேட்ட. கடைசியில நீனே இப்ப சாப்பிட ஓட போற. சரி சொல்லி தொலை. அதுல ஒரு 10-15 பிளாக்கால அந்த ரத்த மாதிரி இருக்க ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வெறும் பிளாக்கா தோல் மட்டும் கிடந்துச்சு. அப்பவே எனக்கு ஒரு டவுட் வந்துட்டு. டவுட்டா? சின்ன வயசுல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் குவாலிமிட்ட கண்ணே. சொல்லு, அவனுக்கு என்ன? அவன் தான் என்கிட்ட வந்து சொன்னா, உங்க அக்கா அவ்வளவு பிளாக்காயும் எடுத்து அவ்வளவு ரத்த மாதிரி இருக்க ஜூஸ் எல்லாம் எடுத்து மண்டை மேல ஊத்திக்கிட்டு வாடி வந்தா உங்க அம்மாட்ட சொல்லுதுக்குன்னா. சித்தப்பு, அப்படின்னா எங்க அத்தைக்கு தலையில குப்பு குப்புன்னு வந்தது பிளாக்கா ரத்தமா? உடனே இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு அந்த நிமிஷமே முடிவெடுத்து நடராஜா வண்டியில ஏறிட்டேன். நடராஜா வண்டியா? நடராஜா வண்டினா அப்படியே பொடி நடைய நடக்குதுன்னு அர்த்தம். அந்த ஆளு போனவன் தான் ஒரே போக்கா போயிட்டேன்.
எங்க அக்காவை டெய்லி நினைப்பேன். ஆமா சித்தப்பு, இவ்வளவு பெரிய கோல்மால் பண்ணிருக்காவோ நினைக்காம எப்படி? மர்மோல பக்கவாத்தியமா பாடுத புற வச்சுக்கிட்டே உனக்கு. சூப்பர் கத்தே. பாவம் சித்தப்பு எப்படி எல்லாம் பொடி நடையா நடந்திருக்காரு. பாம்பையே பார்த்து பாம்பையில இருந்து ஒரு பாட்சா மாதிரி வந்திருக்காரு. இனி என்ன நடக்க போது எனக்கு தெரியாது. நீங்களாச்சு உங்க தம்பியாச்சு எல்லாரும் கோல்மால் செல்லதாயின்னு சொல்லும் போது கூட நான் கோவப்பட்டேன். இப்பதான் உண்மை என்னன்னு புரியுது. என் தம்பி கொஞ்சம் தான் சொன்னான், உடனே இவ ஊதி பெருசாக்கி பெரிய பப்பரமாக்கி நொறுக்கி தின்றுவா. ஏம்ல இப்ப கடந்து கண்ணீர் வடிச்சிட்டு கிடக்க? ஏக்கா உன் மேல இருக்க பாசத்துல தாக்கா ரொம்ப வருஷம் கழிச்சு எப்படியாவது ஒண்ணு பாத்துடணும்டா ஓடோடி வந்திருக்கேக்கா. ஓடோடி வந்தேன். அண்ணி 1 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 9 ரூபாய்க்கு நடிக்கியா? யானாத்து உன்னையும் உங்க அம்மையையும் 1 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு நடிக்க இல்ல. அதை விட ஏன் நடி போட்டு பெருசு இல்ல. சரி அதெல்லாம் முடுக்கா, அதெல்லாம் பழைய கதை. அதை கிண்டி கிளறி எதுக்கு வெளியே எடுப்பான? கோவப்படாதக்கா, மூஞ்சி சிரிச்ச மாதிரி வை. இப்பதான் பாசத்துல பொங்கி நான் வந்திருக்கேன் தம்பி. ஆமல அதுவும் சரிதான்ல. சின்ன பொண்ணு முட்டை முட்டை நாட்டுக்கோழி முட்டை வெளியே வா வெளியே வா. வசந்தி முட்டையோட வந்துட்டா. இனி என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பொறுத்திருந்து பாருங்க. ஆமா சொந்தங்களே, அந்த வாயாடி வசந்தி நாட்டுக்கோழி முட்டையோட வாரா. என்ன ஏது நடக்க போகுதுங்கறத பொறுத்திருந்து பாருங்க. என்ன நாங்க 2 பேரும் எதுக்கு வந்தோம்? வந்ததே மறந்துட்டோமே. இப்ப வசந்தி வந்த பிறகு தான் ஞாபகமே வருது. அடுத்து வசந்தி அக்காவோட கலகலப்பான காமெடி தொடரும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆமா சொந்தங்களே, மறக்காம வீடியோ பார்த்து லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. என்ன ஆமா செல்ல தாயக்கா சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சொந்தங்களே பை பை.